சிங்கம் சார், நீங்க இந்த சிட்டியை விட்டு வெளியில போறத கேள்விப்பட்டேன். எங்க சார் எங்களை விட்டுட்டு போறீங்க? சிங்கம் சார், எங்களை விட்டு போகாதீங்க. நான் இங்க இன்ஸ்பெக்டரா இருந்தோம், என்னால திருட்ட தடுக்க முடியல. தினம் இங்க ஒரு திருட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. தலைகீழ இருந்து முயற்சி பண்ணி என்னால திருட்டு பசங்களை பிடிக்க முடியல. அதனால நான் இந்த இடத்த விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். சிங்கம் சார், நீங்க இப்ப சொன்னதை ஒரு தடவை எங்க மூஞ்சிய பார்த்து சொல்லுங்க. உங்க முகத்தை பார்த்து பேசுற தகுதியை கூட இப்ப நான் இழந்துட்டேன். போற பக்கம் எல்லாம் எனக்கு அவமானம் தான் மிஞ்சி இருக்கு. என்னால யாருக்குமே பதில் சொல்ல முடியல. நான் இப்ப அவமானத்தால தலை குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்கேன். என்னால அந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியல. அட சிங்கம் சார், என் உயிருக்குயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, இதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஸ்டிக்கை நீங்க கையில வச்சுக்கிட்டு இந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இதுல இருந்து ரேஸ் வெளியே வரும்பா. அந்த ரேஸ் பேங்க், ஜுவல்லரி ஷாப் எல்லாத்துக்கும் போயிடும்பா. ராத்திரியில திருட அதுக்குள்ள வந்தானா இந்த ரேஸ் அதை காட்டி கொடுத்துரும். அப்புறம் நீங்க 6 காலையில போய் அந்த திருடனை பிடிச்சிடலாம்ப்பா. நடக்க வாய்ப்பு இருக்கா? வேணா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கப்பா. சிங்கம் சார், அப்புறம் மோட்டு, நீங்க 2 பேரும் சேர்ந்து சேர் தூக்குங்க பாப்போம். மண்டபையில இதுல இருந்து அசைக்க கூட முடியலடா. ஒரு தடவை திருட மட்டும் இதெல்லாம் மாட்டிக்கிட்டான்னா அதுக்கப்புறம் எழுதுக்கவே முடியாது. ஓ மை டாடி, இந்த சிங்கத்தோட குடியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். எந்த திருடனையும் விட்டு வைக்க மாட்டேன். வைஃப் ஹியர் when சிங்கம் is here. இனிமே பாருங்க, திருட்டு பசங்களை நான் அப்படியே கொத்து கொத்தா பிடிச்சிட்டு வரேன். டாக்டர் ஜட்கா, அந்த ஸ்டிக்கை என்கிட்ட கொடுங்க. மண்டபையில அதை என்கிட்ட கொடுறா. இந்த வேலையை செய்யறதுக்கு நான் தான் சரியான ஆளு. நான் எல்லா இடத்துலயும் போயிட்டு இந்த ரேஸ அப்படியே எல்லா இடத்தையும் பரவி விட்டு வந்துடுறேன். ஒரு திருட்டு பையில இருக்க முடியாது. சிங்கம் சார் காலையில போயிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துருவாரு. வாடா பத்திரமணியா, இன்னைக்கு ராத்திரியே நாம இந்த ரேஸ எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சு வச்சிடலாம். சீக்கிரமா பாத்து வா. என்னடா நடனெல்லாம் ஆடுறீங்க? இனிமே நம்ம ஊருக்குள்ள ஒரு திருட்டு பையன் வர முடியாது, தப்பிக்கவும் முடியாது. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. Stop in the name of law. மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. அட கடவுளே, இந்த பைக்கை விட்டு என்னால கீழே இறங்க முடியலையே. நான் எப்படி இந்த சீட்ல ஒட்டிக்கிட்டேன்? ஆனா திருட்டு பசங்க மட்டும் தானே இதில் ஒட்டிக்குவோன்னு சொன்னாங்க. நான் போலீஸ்காரனா இருந்து நான் எப்படி மாட்டிக்கிட்டேன்? மோட்டு பத்ரு, சீக்கிரம் வந்து என்ன உடனே இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்துங்க. வாங்க, நான் பைக்ல அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. டிங் 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 டிங். முடிஞ்சா வந்து என்ன பிடிங்க சிங்கம் சார். சிங்கம் சார், முடிஞ்சா பிடிங்க. உங்க கண்ணெதிர்க்க தானே நிக்கிறேன், வந்து பிடிங்க. சட்டத்தோட பிடியில இருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்லுவீங்கல்ல, அது இம்பாசிபிள்னு சொல்லுவீங்கல்ல, வந்து பிடிங்க பிடிங்க. இப்ப உங்க கண்ணு முன்னாடியே நான் எஸ்கேப் ஆக போறேன். நான் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு காட்டுறேன். ஓடாதீங்க, மரியாதையா நில்லுங்க, நின்னுடுங்க. சார் வணக்கம். அடட, மோட்டு பத்லுவா, வாங்கப்பா வாங்க. பாத்தீங்களா, நான் கூட இங்க தான் சமோசா சாப்பிடுறேன். அண்ணாச்சி போடுற சமோசாவோட ருசியே தனி. மற்ற பையன் சமோசா சூப்பரா போடுவான் சார். சார், இந்த கம்பை பாத்தீங்களா? இது வந்து இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை திருடங்களையும் கண்டுபிடிச்சு கொடுத்துரும் சார். ஒரு திருட்டு பையன் நம்ம ஊர் பக்கம் வர முடியாது. மோட்டு, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். மேயர் ஐயா, இந்த சமோசா சாப்பிடுங்க. மோட்டு, அப்புறம் இந்த ஸ்டிக் எப்படி வேலை செய்யும் சொல்லுங்க. மோட்டு, நான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். நீங்க பேசாம அங்க வந்துருங்களேன். அங்க வந்து எல்லாருக்கும் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லுங்க, சரியா? ஓகே சார். என்ன வெயிட் அதிகமா இருக்கு. இந்த பெஞ்ச் எப்படி என் பின்னால
பின்னால ஒட்டிக்கிட்டு இருக்கு. யோ அண்ணாச்சி, இந்த பெஞ்சில என்னையா பண்ணி வச்சிருக்க? சொல்லு, என்ன பண்ணி வச்சிருக்கன்னு. இந்த மோட்டு பத்துல இந்த கடைக்கு வந்தாலே இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இவங்க வந்தாவே பிரச்சனை தலைக்கு மேல வந்துரும். இதுக்கு இவங்க தான் காரணம். அடே மோட்டோ, அந்த ஸ்டிக்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி அந்த ரேசர்ல வெளியில வந்துகிட்டு இருக்கு பாருடா. அதை ஆஃப் பண்றா. ஆன் பண்ணி வச்சிருக்கேன் சார். உங்களுக்கு ஒரு டெமோ காட்ட தான் இப்படி பண்ணோம். உங்களுக்கு தெரியல இந்த ஸ்டிக் எப்படி வேலை பார்க்கணும். நாங்க போய் திருட்டு பையில புடிச்சிட்டு வர மாட்டோம். ஏய் மோட்டு பத்லு, என் பின்னாடி ஒட்டி இருக்கிற இந்த பெஞ்சை கழட்டி விடுங்க. நில்லுங்க, ஓடாதீங்க. இந்த ஓடி பெஞ்சை வந்துரு, எடுத்து மோட்டோ. விடுங்க. சொல்றத கேளுங்க, எனக்கு வேலை இருக்கு. இல்ல சார், எங்களுக்கு வேலை இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீங்க ஒண்ணு அங்கேயே இருங்க. பெஞ்ச தூக்கிட்டு வராதீங்க. சீக்கிரமா வாடா. சிங்கம் சார், என்னது பட்டத்துக்கு கீழே ஸ்ப்ரிங்க வச்சுக்கிட்டு வரீங்க. பாத்து வாங்க. ஏறி வரீங்க அப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்டா பாவி பசங்களா. உங்க ஸ்டிக்கோட ரேஸ் என் பைக்ல வந்து விழுந்திருக்கு. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. எப்படியாவது நம்ம ஜான பிடிச்சே ஆகணும். அதுக்கு முதல்ல நான் உங்களை பிடிச்சே ஆகணும். உன் பின்னாலதான் நான் வரேன். அந்த ரெண்டு முட்டா பசங்களை விட்டுறாத. டேய் பூசணிக்கா மாட்டியா, எல்லாரும் அந்த ரேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படா அவங்கள காப்பாத்துறது? சீக்கிரமா ஏதாவது சொல்லு. சாரி நண்பா, நான் அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த கம்முல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணனும்னா ஸ்டிக்கோட ரேஸ அதே இடத்துல மறுபடியும் ஆடிங்க. அது ரிலீஸ் ஆயிடும். அதுதான்ப்பா ஒரே வழி. மட்டப்பையில முதல்லயே என்ன சொல்ல வேண்டியதுடா. அந்த சிங்கமும் மேயரும் எங்களை அடிச்சு கொள்றதுக்காக பின்னாடியே துரத்திட்டு இருக்காங்க. சார், நாங்க சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேட்டுக்கங்க சார். உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்காக தான் இப்படி செஞ்சோம். அது கொஞ்சம் ஆன்டி கிளைமேக்ஸ் ஆயி போச்சு. ஆமா சார், இதெல்லாம் ஆமா. ஒத்துழைச்சா தானே சார் இதை வச்சு திருடங்க. கழட்டி வச்சிருக்கேன் பெஞ்ச. நீங்க மனசு வச்சு எங்களை மன்னிச்சிடணும். அப்படின்னா அந்த ஸ்டிக்கோட பவரை காட்டுறதுக்கு தான் இப்படி எல்லாம் செஞ்சீங்களா? ஓ வெரி குட். இனிமேல் ஃபுஃப்ரி நகர்ல எந்த ஒரு திருடனும் தப்பிக்கவே முடியாது. மோட்டு புத்துல வச்ச குறியில இருந்து எவனும் தப்பிச்சதே இல்லை. இன்னைக்கு ராத்திரியே எல்லா பேங்க்கு, எல்லா நகை கடை, எல்லா இடத்துலயும் இந்த ரேஸை நான் வச்சுட்டு வந்துடுறேன். நாளைக்கு காலையில நம்ம ஒரு ரவுண்டு போறோம். எல்லாரையும் அப்படியே சுத்தி வளைச்சு புடிச்சிட்டு வந்துடுறோம். என்ன சிக்கம் சார், ஓகேவா? என் உயிருக்கு ஈரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, அவங்கள எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டியா? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி இடகுடமான வேலை பண்றியப்பா. நானும் என்னோட இன்னொரு ஸ்டிக்கால பல பேரை ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்பா. அந்த ஸ்டிக்கை என்கிட்ட கொடுத்துரு. கஜ கஜா, ஒட்டுமொத்த ஊரை உனக்கு தர்மடி கொடுக்க வந்த கட்ட கதையா? டேய் பூசணிக்கா மாட்டியா, நான் இதை தரவே மாட்டேன்டா. ஒரு வேலையை ஒரு தடவை ஒத்துக்கிட்டேன்னா அந்த வேலையை 100 தடவை செய்யாம நான் விட வேணாம் மாட்டேன். மட்டும் சொன்ன கேளு, என்கிட்ட கொடுத்துரு. சிங்கம் சார், மோட்டு கிட்ட அந்த ஸ்டிக்கை வாங்குங்க. நோ. மோட்டு நின்னுடு. ஓடாதே, நிக்க மாட்டேன்டா. உன்னால முடிஞ்சா என்கிட்ட இருந்து ஸ்டிக்கை வாங்கிக்க. எப்படி எஸ்கேப் ஆகுற பாரு. டேய், அப்படியே நில்றா. என்னைய கூட்டிட்டு போடா, விட்டுட்டு போகாத. போடா. ஓய், டேய் மண்டே, அங்க பாருடா. நமக்கு ஏதாவது செஞ்சாகணும். இல்லைன்னா எல்லா பயணிகளும் கீழே விட்டு செத்தே போயிடுவாங்க. எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும்டா. ஏதாவது ஐடியா சொல்லு. பயப்படாதீங்க, எல்லாரும் தைரியமா இருங்க. அப்படியே ஒருத்தர் கை ஒருத்தரா புடிச்சு ஒரு சர்க்கிள போடுங்க. சர்க்கிள் தான் வட்டம். அப்படிதான். அடுத்தவங்கள பிடிங்க. அப்படிதான். வடக்கண்ணா, வடக்கண்ணா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மோட்டு புத்திரம், என் உயிருக்கு ஈரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரர்களே, இந்த மாதிரி நல்ல காரியத்தை வேற யாராலையும் பண்ண முடியாது. நீங்க கிரேட்பா. Come on. ஓகே ஓகே. Thank you very much, மோட்டு பத்ரு.
ஏய் மோட்டு விடாதீங்க அடிக்க அவனை நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டான் விடக்கூடாதுப்பா எல்லாரும் ஆளுக்கு ஒரு அடி கண்டிப்பா கொடுக்கணும். இல்ல, வேண்டாம் வேண்டாம் நில்லுங்க. இவங்களை யாருமே அடிக்க கூடாது. இந்த மோட்டுவும் பத்தலும் சேர்ந்துதான் எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்காங்க தெரியுமா? அவங்க உயிரையும் பொருட்படுத்தாம எங்களை காப்பாத்திருக்காங்க. கண்டிப்பா அவங்கள பாராட்டி ஆகணும். அவங்கள யாருமே அடிக்க கூடாது. வாழ்க. மொட்டு என் உயிருக்கு ஈரான உயிர் நண்பா உடன்பிறவா சகோதரா, என் ஸ்டிக்கை வச்சு நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கப்பா. இதை என்னோட கிஃப்டா நீயே வச்சுக்கப்பா. இப்ப நீ ஆரம்பிச்ச வேலை இருக்கு, அதை நீயே கம்ப்ளீட் பண்ணிடுப்பா. ஆமா. ஏய் மோட்டு பத்ரு, எனக்கு உங்க 2 பேர் மேலயும் முழு நம்பிக்கை இருக்கு. குட் 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 குட். ஓகே ஓகே No, no, இப்ப no. பாரு